தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்திலே நாம் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல, நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். நாடுகள் மேல் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அதாவது மொழிபெயர்ப்பு கரெக்டா. அப்ப அதிகாரத்தை தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். அதிகாரத்தில் டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு அதிகாரம் மேலிருந்து கீழே அப்படியே இறங்கி இறங்கி வருகிறது. அப்ப தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு, யாருக்கு என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அது நாடுகள் மீது அதிகாரத்தை கொடுக்கிறார். எதற்காகனா நாடுகளை தேவனுக்கு சொந்தமாக்கும்படியாக. இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அது நம்ம எப்படி என்று சொன்னால், காலையில் எழுந்து கர்த்தருடைய குரலை கேட்கணும். அன்னைக்கு கர்த்தர் என்ன நமக்கு அறிவுறுத்துகிறாரோ, ஆலோசனை சொல்லுகிறாரோ, அல்லது சில சமயத்தில் எச்சரிப்பு சொல்லுகிறாரோ, அதை கேட்டு சரியாய் நடக்கும்பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்க முடியும். அப்ப இந்த ஓவர் கம் பண்றது அல்லது ஜெயம் கொள்ளுகிறது என்பது என்னன்னா, ஆவியானவரோடு இணைந்து வாழ்ந்தால் அவருடைய கிரியை நாம் செய்வோம். அவருடைய கிரியை நாம் செய்யும்போது வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது, எல்லாவற்றிலும் ஜெயம். அப்ப பிதாவாகிய தேவனிடத்திலே குமாரன் எப்படி அதிகாரத்தை பெற்றார்? அவர் முடிவு பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி இருந்தார். எதன் முடிவு பரிந்தனா? சிலுவையின் முடிவு பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி பிதாவை பிரியப்படுத்தினபடினாலே அவருக்கு தேவன் தம்முடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் தந்தார். அதே போல நாம் இயேசுவை போல, பிதாவுக்கு கீழ்ப்படிந்த இயேசுவை போல நாமும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான கீழ்ப்படிதலே சரியாய் ஓடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய அதிகாரத்தின் ஒரு பகுதியாக நாம் இருந்து ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். நாம் சாதாரணமானவர்களாக அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாருமே ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகிய அந்த ஆளுகை நம்முடைய வாழ்க்கையின் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய தேசத்தின் மீது நாம் எதையெல்லாம் கையாளுகிறோமோ அவைகளின் மீதெல்லாம் அதிகாரம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்த நம்மால் முடியும். ஆகவே நாம் தேவன் செய்வார் என்று காத்திருக்காமல் தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுகை செய்கிறாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, எங்களை ஆளுகை செய்வதற்காகவே அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயன்படுத்தி எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உம்முடைய மகிமையினாலே நிரப்ப காலையிலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். உம்முடைய அதிகாரம் தொடர்ந்து செயல்படட்டும். பிதாவினிடத்தில் நீர் அதிகாரம் பெற்றது போல உம்மிடத்தில் நாங்கள் அதிகாரம் பெற்று ஆளுகை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.